புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் 380க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைவாசிகளை நல்வழிப்படுத்திட சிறைத்துறையானதோ பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு அங்கமாக மத்திய சிறையில் சிறைவாசிகளால் உருவாக்கப்பட்டுள்ள ஆடு, பசு, கோழி வகைகள் வளர்ப்பு, காபி, மிளகு, திராட்சை, டிராகன் பழம், ஏலக்காய் மற்றும் அரிய வகை மூலிகை செடிகள் நிறைந்த இயற்கை விவசாயத்தை நடிகர் மற்றும் இயக்குநருமான பார்த்திபன் கடந்த மாதம் புதுவை மத்திய சிறைச்சாலையை பார்வையிட்டு இந்த சிறைச்சாலை ஒரு தவசாலையாக திகழ்கிறது என்றும் பாராட்டினார். மேலும் அவர் சிறைவாசிகளை மனரீதியாக மகிழ்விக்கும் வகையில் பாடகர் ஸ்ரீராம் கொண்டு இசை கச்சேரி நடத்திட சிறைத்துறையிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் இசை கச்சேரி நடத்திட சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சாகர் உத்தரவு வழங்கினார். இதன் காரணமாக பார்த்திபன் மனிதநேய மன்றம் மூலமாக சினிமா பின்னணி பாடகர் ஸ்ரீராம் மற்றும் சபிதா உள்ளிட்டோரின் இன்னிசை கச்சேரி மத்திய சிறையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் மற்றும் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பார்த்திபன் மனிதநேய மன்றத்தின் மூலம் பாண்டி செல்வம், சமூக சேவகர் தந்தை பிரியன், சுத்தம் சுந்தர்ராஜன், லயன்ஸ் கிளப் ஜனார்தனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் கலந்து கொண்டு பல்வேறு பாடல்களை கேட்டும் மகிழ்ந்தும் கொண்டாடினர்.